வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்த காரணத்தினால் நான் இது எதுவுமே வாங்கல. பட் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா அப்படியே நின்றுவேன். நான் அதனால வந்து பானைலாம் பார்த்து இதெல்லாம் கியூட்டா இருந்துச்சு. இது என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன யூஸ்? நம்ம வீட்ல எந்த யூஸும் இல்ல. வேணா நம்ம தண்ணி குடிக்கலாம் இத எடுத்துட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டே இருந்தேன். கடையில வேற கடைக்கார அக்கா இல்ல. அந்த அக்கா மட்டும் இருந்தா எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு எடுத்துன்னு வந்துட்டுருப்பேன். பட் அந்த அக்கா இல்ல. அதனால வந்து வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. எங்க டாடி வெளிய போயிருந்தாரு. ஸோ அவருக்காக கொஞ்ச நேரம் வந்து நான் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தேன். நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஒரு உண்டியல் இருந்துச்சு. அந்த உண்டியல தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். உண்டியல் ரேட் வந்து ₹60 என்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அங்க இன்னொரு குட்டி பாப்பா வந்திருந்தது. அந்த பாப்பா வந்து எனக்கு உண்டியல் வேணும், உண்டியல் வேணும் அப்படி சொல்லியிருந்துச்சு. ஸோ வந்து நான் அந்த குழந்தைக்கு அத விட்டு குடுத்து விட்டேன். கோயிலுக்கு செல்லும்போதே பாருங்க, என்னோட மனம் வந்து அடுத்தவங்களுக்கு விட்டு குடுக்க சொல்லிடுச்சு. அதனால வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு